அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு சென்ற ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற வினாத்தாளின் வடிவமைப்பு மற்றும் இந்த ஆண்டு எப்படி தேர்வை அணுகுவது என்ற அடிப்படையில் இந்த காணொளியை பார்க்கலாம். முதலாவதாக 10ஆம் வகுப்பை பொறுத்தவரை ஒரு மதிப்பெண் வினாக்கள் மொத்தம் நமக்கு 15 வினாக்கள் கேட்கப்படும். அந்த 15 வினாக்களில் நாம் 11 வினாக்கள் நேரடியாக 4 விடைகள் கொடுத்து ஒன்றை தேர்வு செய்வதாக இருக்கும். கடைசி 4 வினாக்கள் ஒரு பாடல் வரிகளை கொடுத்து அந்த பாடல் வரிகள் தொடர்பான வினாக்கள் கேட்கப்படும். இதில் 11 வினாக்கள் நாம் எடுப்பது மிகவும் சுலபமாக இருக்கும். ஆனால் மீதம் அந்த 4 வினாக்களை நாம் எடுப்பது என்பது கொஞ்சம் தயார் செய்வது கடினமாக இருக்கும். ஏனென்றால் பாடல் வரிகளை கொடுத்துவிட்டு அந்த பாடலை எழுதிய ஆசிரியர், அந்த நூலின் பெயர், இந்த 2 வினாக்கள் பொதுவாக கேட்கப்படும். அடுத்த 2 வினாக்களை பொறுத்தவரை அது இலக்கணம் சார்ந்தோ அல்லது சொல் பொருள் இந்த வகையில் அந்த வினா அமையும். இலக்கணத்தில் இலக்கண குறிப்பு கேட்கலாம் அல்லது யாப்பிலக்கண அடிப்படையில் எதுகை மோனை இயைபு போன்ற அந்த தொடை நயங்களை கேட்கலாம். ஆக இந்த 4 வினாக்களை நாம் கொஞ்சம் கவனமாக நன்றாக பயிற்சி செய்தால் இந்த வினாக்களை நாம் எளிதில் முழு மதிப்பெண்ணை பெறலாம். அந்த 4 வினாக்களை பொறுத்தவரை நமக்கு முக்கியமாக சில பாடல்களை குறிப்பிடும். அந்த வகையில் முதலாவதாக அன்னை மொழியே பாடலிலிருந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சென்ற ஆண்டு பரிபாடலிலிருந்து கேட்டிருக்கிறார்கள். ஆக இந்த ஆண்டு நாம் எதிர்பார்ப்பது ஒன்று அன்னை மொழியே அல்லது சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், தேம்பாவணி போன்ற முக்கியமான மனப்பாட பாடல்களில் இருந்து இந்த பாடல் கொடுத்து வினாக்கள் கேட்கக்கூடிய பகுதி கட்டாயமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வினாவைத்தான் நாம் சரியான முறையில் அணுக வேண்டும். இதை அணுகினால் 15க்கு 15 மதிப்பெண்ணை நாம் பெறுவது எளிமை. அடுத்ததாக 2 மதிப்பெண் வினாக்கள். 2 மதிப்பெண் வினாக்களை பொறுத்தவரை மொத்தம் நமக்கு 4 வினாக்கள் கேட்கப்படும். இந்த 4 வினாக்களுக்கும் நாம் விடையளிக்க வேண்டும். அதில் 21வது வினா கட்டாய வினாவாக நமக்கு அமையும். அது திருக்குறளிலிருந்து மனப்பாட பாடலாக 21வது வினா நமக்கு கேட்கப்படும். அந்த 21வது வினாவை நாம் கட்டாயமாக எழுத வேண்டும். அதுபோக மீதம் இருக்கக்கூடிய வினாக்களில் 3 வினாக்களை நாம் எழுதி கொள்ளலாம். இந்த 3 வினாக்களை பொறுத்தவரை 16வது வினா எளிமையாக நாம் எழுதலாம். அது 16 அல்லது 17 இந்த 2 வினா எண்களில் அமையும். சென்றாண்டு 17வது வினாவாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுப்பது. 2 விடைகள் கொடுத்து விடுவார்கள். நமக்கு அதற்கு தேவையான வினாவை தயாரிக்க வேண்டும். சென்றாண்டு கேட்கப்பட்ட இந்த மாதிரி வினாவை நாம் கொஞ்சம் பார்க்கலாம். புதிய படைப்புகள் உருவாக மொழிபெயர்ப்பு உதவுகிறது என்ற இந்த விடைக்கு ஏற்ற வினாவை நாம் அமைக்க வேண்டும். புதிய படைப்புகள் உருவாக எது பயன்படுகிறது அல்லது எது உதவுகிறது, பின்னால் ஒரு வினாக்குறியை போட்டால் போதும். இதில் எளிமையாக அனைவருமே 2 மதிப்பெண் பெற்று விடுவார்கள். அதுபோக மீதம் இருக்கக்கூடிய 2 வினாக்கள் மட்டும் நாம் எழுத முயற்சி செய்ய வேண்டும். இதில் முக்கியமாக ஒரு 10 வினாக்களை நாம் கொடுத்து இந்த 2 வினாக்களை சரி செய்து விடலாம். அதில் ஒன்று
இந்த விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள் பாசவர், வாசவர், பல்லின உலைஞர், உமனர் போன்ற வினாக்கள். இது சென்ற ஆண்டு கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் இது போக இதையும் கேட்கலாம், அல்லது இது போக மீதம் இருக்கக்கூடிய இந்த அவயம் குறிப்பு வரைக அந்த வினா கொஞ்சம் அடிக்கடி நமக்கு கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வினாக்களையும் மீண்டும் கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆக இந்த 2 வினாக்களுக்கு மட்டும் நாம் கொஞ்சம் தயார் செய்தால் இதில் முழுமையாக 8 மதிப்பெண்களை பெற்றுவிடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது மொழித்திறன் பயிற்சி. இதில் மொத்தம் 5 வினாக்கள் நமக்கு கேட்பாங்க. இந்த 5 வினாக்களையும் மிக எளிமையாக நாம் முழு மதிப்பெண்ணை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் முதலாவது வினாவாக இலக்கண பகுதியிலிருந்து ஒரு 4 வினாக்களை படித்தால் ஒரு வினாவை நாம் கண்டிப்பாக எழுதலாம். இலக்கண பகுதியிலிருந்து 2 மதிப்பெண்ணுக்கு ஒரு வினா கேட்பார்கள். அதில் எடுத்துக்காட்டுக்கு இந்த வாழைத்தாள் ஒரு சீப்பில் வாழைத்தாறு என்ற வினா ஒன்று இருக்கிறது. அடுத்து பலகை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் எழுதுவதாக இருக்கும். அடுத்ததாக புறத்திணைக்கு நேரெதிர் திணைகள் எவை என்று கேட்பார்கள், அல்லது குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுது என்று கேட்பார்கள். இந்த 4 வினாக்களை படித்தோம் என்றால் இதில் முதலாவதாக வரக்கூடிய அந்த இலக்கண பகுதி வினாவை நாம் மிக எளிமையாக எழுதிவிடலாம். அதுபோக மீதம் இருக்கக்கூடிய வினாக்களில் இந்த கலை சொல்லை தேர்ந்தெடுத்து எழுது. 2 ஆங்கிலத்தில் சொற்கள் கொடுத்து விடுவார்கள். அதில் ஒரு 2 மதிப்பெண் நாம் கட்டாயம் படித்து வாங்கிவிடலாம். 7 இயல்களிலும் உள்ள கலை சொற்களை படித்தால் இந்த வினாவில் முழு மதிப்பெண்ணை பெற்றுவிடலாம். அடுத்ததாக மரபு தொடருக்கான பொருளிலிருந்து தொடர் அமைத்தல், கண்ணும் கருத்தும் அள்ளி இறைத்தல் என்று கேட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கட்டாயமாக மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய வினா. இதுபோக 2 சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுவதாக இருக்கும். இப்போ இயற்கை, செயற்கை, சிறு, சீறு, கொடு, கோடு போன்ற பகுதிகளெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். அதுபோக பழமொழியை நிறைவு செய்வது, எழுவாயை செழுமை செய்வது போன்ற வினாக்கள் எல்லாம் நம்முடைய பாடப்பகுதியில் இருக்கிறது. அவற்றையும் கொஞ்சம் சரி செய்தோம் என்றால் இந்த பகுதியில் நாம் 10 மதிப்பெண்களை பெற்றுவிடலாம். அடுத்து 3 மதிப்பெண் வினாக்களை பொறுத்தவரை முதலில் நமக்கு செய்யுள் பகுதியிலிருந்து 2 வினாக்கள். பொதுவாக இந்த செய்யுள் பகுதியிலிருந்து வரக்கூடிய வினாக்கள் மிக எளிமையாக நம்ம முழு மதிப்பெண்ணை பெற்றுவிடலாம். அது ஒன்று கட்டாயமாக நமக்கு மனப்பாட பாடல் இருக்கும். அது கட்டாய வினா 34வது வினா. இந்த 34வது வினாவை கட்டாய வினாக எழுதியாக வேண்டும். பொதுவாக அதில் அன்னை மொழியே கம்பராமாயணம் 2ம் சென்ற ஆண்டு கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு நாம் எதிர்பார்ப்பது சிலப்பதிகாரத்திலிருந்து, அதுபோக தேம்பாவணி, இந்த 2லிருந்து நாம் எதிர்பார்க்குறோம். அல்லது கண்ணதாசனுடைய காலக்கணிதம், இது 3லிருந்து கண்டிப்பாக ஒன்றை எதிர்பார்க்கிறோம். தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம 3 மதிப்பெண் இதில் பெற்றுவிடலாம். இந்த வினா போக மீதம் இருக்கக்கூடிய வினாக்களில் 2 வினாக்கள் இருக்கும். அதில் ஒன்றை நாம் எழுதிவிடலாம். அந்த ஒன்றுக்கு தமிழெண்ணையை வாழ்த்துவதற்கான காரணங்கள் எவற்றையெல்லாம் மறவேன் என்று கருணையான் கூறுகிறார். இந்த வினாக்களை எல்லாம் கொஞ்சம் நம்ம தயார்படுத்த வேண்டும். இதையெல்லாம் கொஞ்சம் தயார் செய்தால் இந்த வினாவையும் சரி செய்யலாம். அதற்கு முன்பாக உரைநடையிலிருந்து நமக்கு 2 வினாக்கள் 3 மதிப்பெண் கேட்பார்கள். அதில் ஒன்று ஒரு உரை பத்தியை கொடுத்து கீழே 3 வினாக்கள் கேட்பார்கள். இந்த வினாவை கொஞ்சம் படிக்காமலே நாம் எடுத்து விடலாம். ஒரு வினாவை கேட்பார்கள், ஒரு பத்தியை கொடுத்து 3 வினாக்கள் கேட்பார்கள். அந்த 3 வினாவுக்குமான விடை அந்த பத்திக்குள் இருக்கும். கொஞ்சம் அதை தெளிவாக படித்து 1க்கு 2 முறை படித்தோம் என்றால் அந்த வினாவிற்கு நாம் எளிமையாக விடை கொடுத்து விடலாம். ஆக இந்த உரைநடை பகுதி செய்யுள் பகுதியில் நாம்
6 மதிப்பெண் பெறுவது என்பது ரொம்ப எளிமையான விஷயம். அடுத்து மொழித்திறன் பயிற்சி இலக்கண பகுதிகளில் அதே போல் 3 மதிப்பெண் வினாக்கள் நமக்கு வரும். அதில் அணிகள் கண்டிப்பாக ஒரு வினா. இந்த அணி வினாவை பொறுத்தவரை நமக்கு ஒரு 3 அணிகள், ஓமை அணி, சொற்பொருள் பின்வர் நிலை அணி, வஞ்சப்பூழ்ச்சி அணி, இந்த 3 அணிகளையும் நாம் சரியாக படித்து எழுதி பயிற்சி எடுத்தோம் என்றால் கண்டிப்பாக ஒன்று உறுதி, அதை நாம் பெற்றுவிடலாம். ஆக அணி வினாவை நாம் பெற்றுவிட்டால் அடுத்ததாக அலகிட்டு வாய்ப்பாடு. அலகிட்டு வாய்ப்பாடை நல்ல முறையில் பயிற்சி எடுத்தோம் என்றால் அதிலையும் 3 மதிப்பெண்ணை நாம் பெறலாம். அல்லது மேலே கேட்கக்கூடிய அந்த இலக்கண பகுதி சார்ந்த வினாக்கள், அதில் நாம் இந்த ஆண்டு குறள் வெண்பாவை கேட்டிருக்கிறார்கள். அதுபோக மீதம் இருக்கக்கூடிய 2, ஒன்று அகவற்பா, வெண்பா, இந்த 2ம். அகவற்பா என்றால் ஆசிரியப்பா, ஆசிரியப்பாவுடைய பொது இலக்கணம், அதுபோக வெண்பாவின் பொது இலக்கணம். இதை நன்றாக தயார் செய்தால் அதையும் முழுமையாக பெற்றுவிடலாம். குறள் வெண்பா என்பது 2 மதிப்பெண்ணில் வரும். ஆசிரியப்பாவுடைய இலக்கணம் என்பது 3 மதிப்பெண்ணில் வரும். வெண்பாவுடைய இலக்கணம் என்பது 3 மதிப்பெண்ணில் வரும். இந்த இலக்கண பகுதியில் கேட்கக்கூடிய 2 வினாக்களை மிக எளிமையாக நாம் பெற்றுவிடலாம். அடுத்ததாக 5 மதிப்பெண். 5 மதிப்பெண்ணை பொறுத்தவரை முதலாவது வினாவாக நமக்கு செய்யுள் பகுதியிலிருந்து கேட்பார்கள். சென்ற ஆண்டு நமக்கு வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆண்டு நம்ம ஒழுக்கமுடைமை எதிர்பார்க்கிறோம். ஒழுக்கமுடைமையில் நமக்கு 3 குறள்கள் இருக்குது. அந்த 3 குறள்களையும் சரியாக படித்து அது பொருள்களை எழுதினால் 5 மதிப்பெண்களை பெறலாம். சென்ற இந்த கூத்தன் ஆற்றுப்படுத்துவது என்பது இந்த ஆண்டு பாடத்திட்டத்தில் இல்லை. அதற்கு பதிலாக மன்னன் புலவர் இடைக்காடனார் எவ்வாறு சிறப்பு செய்தார், மறுவூர்ப்பாக்க வணிக விதியை தற்கால வணிக விதியோடு ஒப்பிடுவது, இது போன்ற வினாக்களை எல்லாம் கொஞ்சம் தயார் செய்தால் இந்த வினாவை சிறப்பான முறையில் நாம் எழுதி முடிக்கலாம். அடுத்ததாக கடிதம் அப்படிங்கிற வினா. கடிதத்தை பொறுத்தவரை நமக்கு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறை கடிதம், மின்விளக்கு வேண்டி மின்சார வாரியத்துக்கு கடிதம், மாநில அளவில் நடைபெற்ற கலைத்திருவிழாவில் முதலிடம் பெற்ற நண்பனை பாராட்டி கடிதம், மரம் இயற்கையின் வரம் என்ற கட்டுரையை நாளிதழில் வெளியிட வேண்டி கடிதம், இதெல்லாம் முக்கியமான கடிதங்கள். இதை பயிற்சி செய்திருந்தால் இந்த 5 மதிப்பெண்ணையும் பெறலாம். அடுத்ததாக காட்சியை கண்டு கவிஞர் எழுதுவது. 10ஆம் வகுப்பில் மிக எளிமையாக வாங்கக்கூடிய மதிப்பெண். ஒரே கவிதையை அனைத்து இயல்களுக்கும் பொருந்தும் வகையில் மாணவர்கள் பயிற்சி எடுத்து அதையும் முழுமையாக பெறலாம். அடுத்து படிவம். இந்த படிவத்தை பொறுத்தவரை மொத்தம் நமக்கு 4 படிவங்கள் தயார் செய்ய வேண்டும். 1 நூலகத்தில் உறுப்பினராவது, 2 விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் உறுப்பினராவது, 3 வேலை வேண்டி தன் விவர படிவத்தை சமர்ப்பிப்பது, 4வது படிவமாக 11ஆம் வகுப்பில் சேர்க்கை விண்ணப்பம். இந்த 4 படிவங்களை முறையாக பயிற்சி எடுத்தால் இதிலும் நம்மால் முழு மதிப்பெண்ணை பெற முடியும். இறுதியாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த 42வது வினா, இது மிக மிக முக்கியமான வினாவாக நம்ம பார்க்குறோம். அதாவது நிற்காதற்கு தக என்ற பகுதியில் நமக்கு அனைத்து இயல்களிலுமே இது கொடுக்கப்பட்டிருக்கும். இது முக்கியமாக நம்ம எதிர்பார்க்கிறது 1வது இயல், 2வது இயல், 3வது இயல், 7வது இயல். இந்த 4 இயல்களிலிருந்து ஒன்றை கேட்பதற்கு வாய்ப்பு அதிகம். இதை மட்டும் தயார் செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நெடுவினா பகுதி. நெடுவினா பகுதியை பொறுத்தவரை போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞரை பற்றிய வினா மீண்டும் இந்த ஆண்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதை கொஞ்சம் மாணவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இதை கேட்பதற்கு வாய்ப்பில்லாத பட்சத்தில் நாட்டு வளம், சொல்வளம், விருந்தோம்பல் சார்பான வினா அல்லது நாட்டுப்பற்றும் மாணவ பருமம், இந்த வினாக்களை எல்லாம் கொஞ்சம் தயார் செய்தால் இந்த 8 மதிப்பெண்ணை நாம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு.
அடுத்த இரண்டாவது பகுதியாக சிறுகதைகள் கேட்பார்கள் விரிவான பகுதியிலிருந்து. அதில் நாம் எப்போதும் போல அன்னமையா கதை, பிரம்மம் கதை, அதுபோக சென்றாண்டு கேட்கப்பட்டுள்ள கற்கை நன்றே மேரியுடைய கதை, பாய்ச்சல் கதை, இந்த 4 கதைகளை கொஞ்சம் படித்து விட்டோம் என்றால் இதில் 8 மதிப்பெண்ணை பெறலாம். கடைசியாக இருக்கக்கூடிய 45வது வினாவில் எப்போதும் போல நமக்கு பொது கட்டுரைகள் என்று சொல்லக்கூடிய கட்டுரைகள் 2. ஒன்று சான்றோர் வளர்த்த தமிழ், இன்னொன்று கலை திருவிழாவுக்கு சென்று வந்த நிகழ்வை கட்டுரையாக எழுதுவது. இந்த 2 வினாக்களை நன்றாக எழுதி பயிற்சி எடுத்தால் கண்டிப்பாக ஒன்று நமக்கு வருவதற்கு வாய்ப்பு அதிகம். இதையும் திறம்பட எழுதினால் நாம் இதிலும் 8 மதிப்பெண் எடுக்கலாம். ஆக மாணவ செல்வங்கள் இந்த வினா பகுதிகளை எல்லாம் கொஞ்சம் நன்றாக கவனித்து நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த வினாக்களை எல்லாம் கொஞ்சம் நன்றாக படித்து பயிற்சி எடுத்தால் அதிக மதிப்பெண்ணை பெறலாம். மாணவர்கள் அனைவரும் அதிக மதிப்பெண்ணை பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வரக்கூடிய காலங்களில் சிறந்த முறையில் பயிற்சிகள் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.